Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எந்த வேலை செய்றீங்க, எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த முடிவும் தப்பா எடுத்துடாதீங்க, நின்று நிதானமா யோசிங்கன்னு அந்த ஒரு மீனிங்னே அவர் இறந்திருக்கும். நம்மள்கிட்டே இது சொல்லிட்டு போனாரு அந்த ஒரு பதார்த்தம். நம்ம எதுவுமே செய்யலையே, நம்மள்கிட்டே ஏன் சொல்லிட்டு போனாருன்னு அந்த ஒரு பதார்த்தம். அவர் வாழ்க்கையில அவர் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாரோ? சரி, ஒருவேளை இருக்கலாம். ஆனா இப்ப அந்த கடை வந்துட்டு ரொம்ப ரீச் ஆயிருச்சு. அப்ப அவர் பார்க்கும் போது அவர் நினைச்சிருப்பாரு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நம்ம இந்த முடிவு எடுத்தது ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்னு. வேற இன்னும் என்ன பேசினாரு? ஏதாவது இன்ன வரைக்கும் உங்க மனசை உறுத்துற ஒரு விஷயம்? அந்த ஒரு விஷயம் இன்னொன்னு வந்துட்டு சொன்னாரு. என்னன்னா, என்னதான் நீங்க ஒரு பிசினஸ் இப்ப நீங்க இங்க வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கினீங்கன்னா ஹாப் அண்ட் டவுன்ல வந்துட்டு என்னைக்கும் ஹாப் மட்டும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, டவுனும் நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு இந்த ரெண்டு விஷயம் நாங்க சொன்னோம். ஏன்னா நான் அந்த டைம்ல ஒருத்தர் சொன்னேன், நான் மலேசியால பிசினஸ் செய்ய போறேன், இப்பக்கே இங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறது அதுக்காகடா அப்படின்னு சொன்னப்ப அவர் இந்த மீனிங் என்கிட்ட சொன்னாரு. ஸோ அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ரெண்டே விஷயம். இப்ப எனக்கு பிசினஸ் டவுனா இருந்தாலும் சம்டைம்ல அது யோசிப்பேன். அவர் அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு சம்டைம்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எதா இருந்தா நின்று நிதானமா முடிவெடுது. மேபி அவர் என்ன பயமுட்டணும்னு சொன்னாரா இல்ல அது என்னன்னு தெரியல, பட் அவர் சொன்னதுல இந்த ரெண்டு லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொருக்கும் அதை நான் ஃபாலோ பண்றேன். பரவாயில்ல, உங்களை பயம் பிடித்தி இருந்தாலும், அதாவது அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி பயம் வந்துச்சோ, பட் ஸ்டில் உங்களுக்கு அட்வைஸ் அந்த மரியாதை அவர் மேல இருக்கு. ஏன்னா ஒரு ஆளு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் ஆகும். அவங்க இறந்தனால அவங்க சொல்றாங்கன்னா அப்ப அவங்க அந்த தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, அடுத்த ஜெனரேஷன் அந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பட் என்ன ஒண்ணு என்ன ஏற்றுக்க முடியலன்னா, இறந்தவரையா நம்மள்கிட்ட வந்து பேசினாரு, நம்ம ஒண்ணுமே பண்ணலையா அந்த ஒரு பதட்டம். ஆனா அது அது இன்னொருக்கும் ஃபாலோ பண்றதுனால எனக்கு ஓகேவா இருக்கு. அந்த கடைக்கு போவோமா சார்? கூட பார்க்க மாட்டேன் கடை செய்து. என்ன சார் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கிறாரு. போனோன்னு ஒரு ஆசை இருக்கு, போன ஒரு ஆசை இருக்கு. வந்து அந்த பயம்னு ஒண்ணு நெஞ்சில இன்னும் இருக்குல்ல. யாருக்குண்டா இந்த வாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த வாட்டி 2 கொடுத்தாருன்னா நானே சொல்லிடுவேன், உங்க காலில் ஒன்று கும்பிடுறேன், நானும் அடுத்து உங்களை மாதிரி நான் ஆயிடுவோம் போல அப்படின்னு இருவேன் பயத்திலேயே. ஓகே, அவருடைய முகம் இன்னும் ஞாபகம் இருக்கு? அவங்க முகத்தை எனக்கு இன்னொருக்கும் கரெக்டா பெடகிராஃப் பண்ண சொன்னா, வரிய சொன்னா கரெக்டா அவங்க ஷேப்பு எல்லாமே எனக்கு இன்னொருக்கும் ஞாபகம் இருக்கு. அவர் மூஞ்சி அவரு சொன்ன அந்த வார்த்தைகள் எதுவுமே இன்னும் அதை எப்படி சொல்லுவாங்க, அந்த மனசை விட்டு மறையல. கரெக்டா இன்னும் ஸ்டில் ரீமெம்பர். அந்த ஃபேஸ் கூட சம்டைம்ல என் கூட ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கதான் வேலை செய்யறாரு. இன்னும் அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அவருக்கு அந்த ப்ரேயர் வந்துருச்சுன்னா அவர் சொல்லுவாரு. ஸோ நான் சிவன் கோயில்ல போயிட்டு ஒரு ப்ரேயர் அவருக்குன்னு பண்ணிட்டு வந்துடுவேன். நம்மளுக்கு ஒரு இதா சொல்லியிருக்கேங்க, அது நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை நான் இன்னொருக்கும் பண்றேன் சிஸ். நீங்க அவர்கிட்ட பாய் சொல்லும் போது கை கொடுத்தீங்களா? இல்ல சிஸ், அவரு எம்ஆர்டி வரைக்கும் வரேன்னு சொன்னவரு. அவர் ஆனா எம்ஆர்டிக்கு வரல, அவர் பாடிலேயே என் வீடு இங்கதான் எனக்கு மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டாரு. நான் அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க எம்ஆர்டி வரைக்கும் வரேன்னு சொன்னீங்க, நேற்று எம்ஆர்டி ஏன் எம்ஆர்டிக்கு வரல? இல்ல ஏன் எனக்கு ரொம்ப மணி ஆச்சு, நான் இப்படியே கிளம்புறேன், ஆளுங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ நம்ம ஆளுக்கு மேலே கேட்கக்கூடாது, ஏன்னா சிங்கப்பூரியன், அதனால நம்ம ரொம்ப கேட்கல. சரி சார், சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் என்ன ஒன்று அங்கிள்னு கூப்பிட்டேன், அதுக்கு அவர் கோவப்படாமல் போயிட்டாரு. கோவப்பட்டிருந்தாருன்னா நான் கரையா ஆயிருப்பேன் ஏதாச்சும் ஒன்று. இப்போ நீங்க பேசுறத கேட்டு மேபி இப்ப ஐயோ கோவப்படாம விட்டுட்டுமோ அப்படின்னு மறுபடியும் இப்ப கோவப்படாம இருந்தா சரி. அந்த மாதிரி உங்க அட்ரஸ் கொடுங்க, அங்கிள் வந்துட்டு போட்டு. பரவாயில்ல, அது சொன்னது அந்த வரிகள் ஞாபகம் இருக்கு. மேபி நேர்த்தோன்னு போனா இந்த பையனா இப்படி இருக்காருன்னு. ஆனா அவருக்கு ஒண்ணு தோணும், அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகல்ல இருந்தப்ப நிறைய, ஆனா அவர்கிட்ட பேசினப்ப எனக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயா இருந்துச்சு. அந்த டைம்ல எந்த சேட்னஸ் இருந்தாலும். அண்ட் ஒன் மோர் திங், அவர் சொன்ன லைன்ஸ் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் மீ இன் மை லைஃப். கரெக்டான நேரத்துல தான் உங்க வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காரு. போனாரு சரியா, நான் அவர் இறந்து போயிட்டாருன்னு ஏத்துக்க முடியல. அங்கிள் மறுபடியும் வந்தா எனக்கு போன் போடுங்க கண்டிப்பா.